வெல்கம் டு நாடியா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நெய் மைசூர் பாக் செய்ய போகிறோம். அதுக்கு கடலை மாவு நான் அரை கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவும் அரை கப் தான் வேணும். அதுக்காண்டி நம்ம பொட்டுக்கடலையை இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாவோட கலந்துக்கலாம். கடலை மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து நம்ம ஒரு கப் எடுத்திருக்கோம். ரெண்டுமே சம அளவு தான் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. வறுத்த இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகளே இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்தாச்சு. கப்பால் தான் ஒரு கப் மாவு எடுத்தோம். அதே கப்பில் ஒரு கப் நெய் எடுத்திருக்கோம். இதுலேருந்து பாதி நெய்யை இதில் கலந்துடலாம். கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்தாச்சு. மாவு எடுத்த அதே கப்பால் ஒரு கப் 1.25 கப் ஜீனி எடுத்திருக்கேன். அதே கப்பால் 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜீனி பாகு நல்லா கரைஞ்சி உதிச்சதுக்கப்புறம் ஒரு கம்மி பதம் வரணும். ஒரு கம்மி பதம்னா இது தொட்டு பார்த்து இது பண்ணிங்க அப்படின்னா ஒரு நூல் மாதிரி வரும். வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கலக்கி வச்சோம் இல்லையா, நெய்யும் கடலை மாவும் இதோட கலந்துக்கலாம். இடத்துல மீது இருந்ததுல நெய் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மீது இருந்த எல்லா நெய்யும் சேர்த்துடலாம். மாவு நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணதை இதில் ஊற்றிடலாம். இதை நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.